பூரி மட்டும்தான் புஷ்ஷுன்னு சுடணுமா? ஏன் சப்பாத்தியை புஷ்ஷுன்னு சுடக்கூடாதா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்பாத்தியை எப்படி புஷ்ஷுன்னு சுடுறோன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பேர் ஃபுல்கா. ஒரு துளி ஆயில் இல்லாமல் நம்ம சூப்பராக சப்பாத்தியே புஷ்ஷுன்னு சுட்டுறலாம். இது எப்படின்னு ஃபுல் வீடியோவாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோவை போயிடலாம். இன்னைக்கு நான் சப்பாத்தி மாவை அஸ் யூஸ்வல் எப்பவும் போல் பிணைஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி பிணைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் லீவ் இட் பண்ணணும், அதாவது அப்படியே விட்டுறணும். இது காயாமல் இருக்கிறதுக்காக லேசாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஒரு ½ அன் ஹவர் மூடி வச்சிடலாம். எந்த சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் லீவ் இட் பண்ணிடணும். அதை அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அது கொஞ்சம் செட் ஆகும். அப்புறம் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மாவை விட சின்னதாக உருட்டிக்கலாம். அதாவது சப்பாத்தி சைஸை விடவும் சின்னதாக உருட்டிக்கோங்க. லைட்டாக மாவு போட்டு நீங்கள் எப்பவும் போல் திரட்டி எடுத்துக்கோங்க. அதாவது சின்னதாக இருக்கணும். நம்ம பூரிக்கெல்லாம் சின்னதாக சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரியே திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே அதே மாதிரி திரட்டி எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒன் சைடில் சப்பாத்தி கல் வச்சுருக்கேன். இன்னொரு சைடில் நான் இந்த கிரில்லர் மாதிரி இருக்குது என்கிட்ட, அதனால் அதை வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி எடுத்து போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக பபிள்ஸ் எந்திரிக்கும். இப்போ அடியில் இருக்கிறதெல்லாம் வெந்துடும். இப்போ இதை ஹையில் வச்சுட்டு அப்படியே எடுத்து திருப்பி போடுங்க. அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடும். நம்ம ஒரு துளி ஆயில் சேர்க்க வேண்டாம். ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்லேயே ரெடி ஆயிரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இப்படி போடுறோமா, லைட்டாக நிறம் மாறணும் அந்த சப்பாத்தி கலரு. அப்புறம் அப்படியே திருப்பி போடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நேரம் மாறிடுச்சா, திருப்பி போடுறோம். இதில் அந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அடியில் இருக்கிற லேயர் எல்லாம் வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஒன் சைடு மட்டும் நம்ம ஃப்ளேமில் காட்டினோம்னா போதும். அவ்வளோதான். இதுக்கு நான் ஒரு துளி கூட நான் ஆயில் அப்ளை பண்ணல. ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பட்டரோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கடைசியாக. பாருங்கள், இதை ஹை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே எடுத்து திருப்பி போடுறேன். எப்படி புஷ்ஷுன்னு வந்துருச்சா? ஆக்சுவலாக இந்த கிரில்லர் இருந்தங்காட்டி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். அதுவும் எப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் எடுக்கிறதா இருந்தது, அதனால தான் இந்த ஆங்கிளில் எடுத்திருக்கேன். பட் அது டைம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவாகவே போட்டுட்டேன். பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன்னா ஒரு 10 செகண்ட்லேயே முடிஞ்சிடும் எல்லாமே. பாருங்கள், பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சா லைட்டாக. இப்போ இதுதான் டைம் நம்மளுக்கு. இப்போ இந்த டைமில் எடுத்து அப்படியே திருப்பி போடுங்க. ஃபுல்கா 3 விரலில் பிச்சிடலாம். விளம்பரத்துலையெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள். நான் ஆக்சுவலாக இது ரேஷன் கடை கோதுமையில் தான் செஞ்சது. வேறு பிராண்டட் எந்த கோதுமை மாவும் கிடையாது. இப்படி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். புஸ்ஸுன்னு வரும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது பூரினா கூட நெஞ்ச கறிக்கிற மாதிரி திகட்டும், எண்ணெயில் பொரிக்கிறது, டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் இது செம்ம சூப்பராக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டாக பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த தடவை ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அப்படியே வைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இடிக்கி மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நான் சும்மா வெறும் கையிலேயே பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. பாருங்கள், இன்னொன்றும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். போட்டுட்டு கலர் மாறிடுச்சா, அப்படியே திருப்பி போடுங்க. அவ்வளோதான். வேகாதோ இல்லை பச்சை வாசம் அடிக்குமோ கோதுமை வாசம் அடிக்குமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷும் செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஒன்று கூட மிஸ் ஆகாது. எல்லாமே புசுன்னு வந்துடும். வித்தின் செகண்ட்லேயே முடிஞ்சிடும். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் எங்கள் மம்மு செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா வித் மட்டர்னா பட்டாணி அதுவும் சேர்த்து போட்டு செஞ்சுருக்கோம். செம்ம சூப்பராக இருந்தது. இதோட வீடியோ லிங்க்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். மம்மு செய்கிற எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், நான் 3 விரல்லையே பிக்கிறேன். டயட்டுக்கெல்லாம் செம்ம ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார்